பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் யாராக இருக்கிறோம்? நீதிமான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் நீதிமான்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் உரியவர்களாக, உரிமையாளர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை குறித்து வேதம் நிறைய காரியங்களை சொல்லுகிறது. நீதிமான் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி அதிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: நீதிமான் பனை போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பனை போல செழிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பேரிச்சமலம் போல் செழிப்போம் என்று சொல்ல. பிரியமானவர்களே, எப்படி பேரிச்சமலம் அதிகமான உஷ்ணம் இருக்கிற பொழுது அது அதிகமான பலன் தருகிறதோ, அதே போல நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கபடினால் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற உயர்வை, செழிப்பை அது தடை செய்ய முடியாது. எவ்வளவு நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ அவ்வளவாய் நாம் பெருகுவோம். வசனம் அப்படித்தான் நம்மளுக்கு போதிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஆகவே நீங்கள் பேரிச்சம்பழம் போல நிச்சயம் அதிகமான பலனை கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்வு செழிக்கும், உங்களுக்கு நன்மை உண்டா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரத்தத்தினால் மீட்டு கொண்டு நீதிமான்கள் ஆக்கினீர், உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்வு செழிக்கட்டும், அதிகமான பலனை காணட்டும், உங்க நாமம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.